ருத்ராட்ச மந்திரம் தனுஷுக்கு நடந்த அந்த காரியம் திருவண்ணாமலைதான் காரணமா? வெளியான பல மர்மங்கள். திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையில் அதிகாலை நேரத்தில் நடிகர் தனுஷ் மற்றும் மகன்கள் இருவரோடு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் திடீரென தனுஷ் சுவாமி தரிசனம் செய்த விஷயம் தற்போதும் ட்ரெண்டாகி வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடிகர் தனுஷ் நடித்து திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்கள் இடையே கலவையான வரவேற்பை பெற்ற திரைப்படம்தான் ராயன். ராயன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி ஆடி கிருத்திகையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சம்பந்த விநாயகர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மனை சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் கலவையான விமர்சனத்தையே பெற்றது. முக்கியமாக போட்டிக்கு களமிறங்கிய அயலானை விட கேப்டன் மில்லர் வசூலில் கொஞ்சம் பின்வாங்கியதாகவே கூறப்படுகிறது. இந்த சூழல் இப்படி இருக்க தனுஷ் தற்போது ராயன் படத்தை இயக்கி அதில் நடித்தும் இருக்கிறார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் இந்த படமானது கடந்த 26ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. படத்திற்கு கலவையான விமர்சனமே கிடைத்துள்ளது. கேப்டன் மில்லர் திரைப்படம் தோல்வியடைந்த நிலையில் நிச்சயம் ஒரு ஹிட் திரைப்படம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் இருந்த தனுஷ் தனது 50வது படமான ராயன் படத்தை இயக்கி நடித்துள்ளார். படத்துக்கு ராயன் என்று பெயர் வைக்கப்பட்டு AR ரகுமான் இசையமைக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்தது. இந்த படத்தில் ஏகப்பட்ட துறை நட்சத்திரங்கள் நடித்து அசத்தி உள்ளனர். காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், அபர்ணா, துஷாரா விஜயன், SJ சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன் என முக்கிய பிரபல நட்சத்திரங்கள் களமிறங்கி நடிப்பில் அசத்தி உள்ளனர். அதேபோல் தனுஷ் முதலில் இயக்கிய பவர்பாண்டி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. எனவே ராயன் படத்திலும் இயக்குனராக தனுஷ் தனது முத்திரையை பதிப்பார் என அவரது ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்திருந்தனர். படமானது கடந்த 26ஆம் தேதி வெளியானது. படத்தை பார்த்த ரசிகர்கள் படத்துக்கு தங்களது கலவையான விமர்சனங்களை வழங்கினர். தங்கை மீது அண்ணன் வைத்திருக்கும் பாசத்தையும் தங்கைக்காக பழிவாங்குவதையும் அடிப்படையாக வைத்து படத்தை உருவாக்கி இருக்கிறார் தனுஷ். இவர் இயக்கிய இந்த படம் பல படங்களில் வந்த கதைதான் என்றாலும் மேலும் இந்த படத்தை மெருகேற்றி இருந்தால் நிச்சயம் வேற லெவல் ஹிட்டாகி இருக்கும் என ரசிகர்கள் தெரிவித்தனர். எப்படி ராயன் படத்துக்கு சுமாரான வரவேற்பு கிடைத்திருப்பதால் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கவில்லையே என்று தனுஷ் கொஞ்சம் அப்செட்டில் இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை கோவிலில் தனுஷ் தனது மகன்களோடு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் எந்த ஒரு பிரபலமாக இருக்கட்டும் யாருமே தனுஷ் கையில் வைத்தார் போன்று சுவாமி தரிசனம் செய்யவில்லை. தனுஷ் சுவாமி தரிசனம் செய்யும் போது கையில் வட்டமாக இருந்த ருத்ராட்ச மாலையை பிடித்தவாறு சுவாமி தரிசனம் செய்தார். இதனை வீடியோவில் பார்த்த ரசிகர்கள் பல்வேறு வகையில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். சார் ஓரமாங்க சார். நான் முகம் மறையுது பாருங்க. கொஞ்சம் ஐயா மொபைல் நவுத்துங்க ஐயா. உண்ணா செந்தில் செந்தில் சார் எப்பா கை வருதுப்பா உள்ள. எப்பா அப்பா குட்டி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக
மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.